பெரிய தொழில் நிறுவனங்கள் வணிக கட்டிடங்களுக்கு வரி வசூலிக்க முடியாமல் அவர்களுக்கு வெறும் அறிவிப்பானை மட்டும் வழங்கிவிட்டு ஏழை மக்களை பழிவாங்கும் நோக்கில் வீட்டு வரி வசூலில் கடுமையான அடாவடித்தனத்தை கடலூர் மாநகராட்சி காட்டியுள்ளது. கடலூர் வரதராஜன் நகரில் 42,000 ரூபாய் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என்ற காரணத்தால் அந்த வீட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக வாடகைக்கு வசிக்கும் செந்தில்குமார் என்பவரிடம் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் மாநகராட்சி ஊழியர்கள் அவரிடம் நேரடியாக வசூலிக்க முயன்றனர். அவர் அதை மறுத்ததும் அவரது வீட்டின் முன்பு பெரிய பள்ளம் தோண்டி வெளியே வர முடியாத சூழலை உருவாக்கினர். இது மாநகராட்சியின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அடக்குமுறைக்கு எடுத்துக்காட்டாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு முன் பள்ளம் தோண்டிய சம்பவம் குறித்து செந்தில்குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மக்களின் அடிப்படை வாழ்வுரிமையை அப்படியே தடுக்கும் இந்த நிகழ்வுக்கு 2026 தேர்தலில் திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சக மாணவிகள் கேலி செய்ததால் மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார்வாய் பகுதியைச் சேர்ந்த சக்திவேலின் மகள் தேவியா குறிச்சியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முதற்கட்ட விசாரணையில் சக மாணவிகள் தொடர்ந்து அவமதித்ததை தாங்க முடியாமல் மாணவி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. மாணவர்களுக்கு முறையாக நீதி போதனை கதைகளை எடுத்துரைத்திருந்தால் இது போன்ற அவலங்கள் நடந்தேறி இருக்காது என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் ஊருக்குள் வராமல் செல்லும் பேருந்துகளால் அவதியடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் காடுசெட்டிப்பட்டி வழியாக ஒசூர் சென்று வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தற்போது அதியமான் கோட்டை ஒசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காடுசெட்டிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் அருகே அங்காளம்மன் கோயில் மாசி தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்கமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயான கொள்ளை திருவிழாவில் தீமிதி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேரினை கிராம பொதுமக்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.